everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றினது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் கூட. இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை பற்றி அப்படின்னு. இன்டோர் பிளான்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்குள்ள டாபிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஹவுஸ் பிளான்ஸ் எஸ்பெஷலி வீட்டுக்குள்ளால பால்கனிலாம் நம்ம வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா என்ன மாதிரி கேர் கொடுக்கணும், எப்படி நடுறது, fertilizing and problems, அந்த மாதிரி உள்ள டிப்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா இந்த இன்டோர் பிளான்ஸ், ஹவுஸ் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. நீங்கள் எந்த நர்சரியில் போனீங்கன்னாலும் இந்த மாதிரி பிளான்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்குற மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்கிறது வந்து நிறைய கவரில் இருக்கும், இல்லை குட்டி ஸ்மால் பாட்டில் வச்சுருப்பாங்க. சில பிளான்ஸ் மட்டும் நல்ல மீடியாவில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கலாம். இல்லை நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன் வெப்சைட்ஸ், அப்புறமா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் வழியாக கூட ரொம்ப நிறைய பேர் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வாங்கும்போது அது நடுறதை பற்றி உள்ள டிப்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன மாதிரி பிளான்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம், ஸ்பெஷலி நீங்கள் பால்கனி கார்டனிங் இன்டோர்லாம் வைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா எது செட் ஆகும், ஈஸியாக வளர்க்கலாம், அண்ட் அது எப்படி நம்ம கேர் பண்ணுறதுன்னெல்லாம் அப்புறமா பார்ப்போம். எஸ்பெஷலி நீங்கள் ஆன்லைனில் கொரியரில் உங்களுக்கு வர பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை உடனே வந்து ஒரு பெரிய பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைக்காதீங்க. அந்த பிளான்ட்டை நார்மலாக ஒரு சின்ன பாட்டில், பிளான்ட் சைஸ்க்கு ஏற்றாப்பில் உள்ள ஸ்மால் பாட்டில் நம்ம ஏராய்டு மிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஏராய்டு அந்த மாதிரி பிளான்ட்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் எப்படி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸில் சின்ன பாட்டில் நீங்கள் நட்டு அதை கேர் பண்ணணும். தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு அது ஒரு 2-3 செட் லீவ்ஸ் வந்து பிளான்ட் ஹெல்தி ஆகிற வரைக்கும் நம்ம அதில் தான் வச்சு வளர்க்கணும். உங்கள் என்வாமெண்ட்டில் அது 1 month 2 months, சில பிளான்ட் 3-4 months கூட எடுத்துக்கும் அது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி வளர்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் தேவை. சில பிளான்ட்ஸ் எல்லா லீஃபும் போயிட்டு மறுபடியும் ஸ்ப்ரவுட் ஆகி வரும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பொறுமை வேணும். வாட்டரிங் பேட்டர்ன் ரொம்ப கவனமாக கடைப்பிடிக்கணும். அது செட் ஆனதுக்கப்புறம், அந்த டைம் கழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரீபாட் பண்ணி உங்களுக்கு இஷ்டமான பேட்டர்னில் நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம். இதில் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பிளான்ட்ஸுமே வந்து சாயில்லெஸ் மீடியா, அதாவது மண்ணில்லா கலவை அப்படின்ற ஒரு மிக்ஸை தான் போட்டு நான் வளர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பிளான்ட்ஸ் ரொம்பவே பழசு, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஓல்டு பிளான்ட்ஸ். கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளர்ந்து என்னோடய கார்டனில் இருந்த பிளான்ட்ஸை வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு 1 வீக்கு மேலே ஆகுது. 10 days இன்னும் ஆகலை, ஒரு 7 to 9 days. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சாயில்லெஸ் மீடியாவில் பிளான்ட்ஸ் எப்படி நடுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். பொதுவாகவே ஏராய்ட்ஸ் அப்படின்ற பிளான்ஸுக்குள்ளே மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற அந்த வீடியோ லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணும்போது உரம், ஃபெர்டிலைசிங் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா. ஸோ நடும்போ நம்ம வந்து அந்த ஆர்கானிக் கிரானியூல்ஸ் போட்டு விடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிளான்ட்டுக்கு அந்த பாட் சைஸ்க்கு ஏற்றாப்பில் ஒரு கையோ பாதி கையோ காம்போஸ்ட் போட்டு நடலாம். அவ்வளவுதான், வேறு எதுவும் போடணுன்னு தேவையில்லை. நீங்கள் ரோசஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, நீங்கள் செட் பண்ண விரும்புகிற பாட்டில் அந்த பிளான்ட்டை ஷிஃப்ட் பண்ணி பாட்டிங் மீடியாலாம் போட்டு நிறச்சதுக்கப்புறமா மேலே ஒரு 1 or 2 inches நீங்கள் இந்த லைட் வெயிட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்குது. இப்போது நிறைய டைப் ஆஃப் பெபிள்ஸ் கிடைக்குது, கலர்ட் பெபிள்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும், கிராவல்ஸ், கலர்ட் கிராவல்ஸ், அப்புறமா இந்த லேக்கா பால்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, லைட் வெயிட் கிளே ஆக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பேண்டட் கிளே, வெயிட்டே இருக்காது. ஸோ ரொம்ப சின்ன செடியாக இருக்குது, ஸ்மால் பிளான்ட் சின்ன பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கிளே பால்ஸ் போட்டு விடுவேன். அதே இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட் வைக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குட்டி குட்டி பெபிள்ஸ் இருக்குல்ல, அது போட்டு விடலாம். இனி என்ன பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் எல்லாருக்குமே மனசில் தோன்றுறது ரொம்ப காமனாக ஈஸியாக அவைலபிளாக உள்ளது ஜீசி பிளான்ட். நம்ம ஃபஸ்ட் பார்த்தது க்ரீன் ஜீசி, ரொம்ப ஹார்டி. அதுக்கப்புறமா டுவார்ஃப் பாம், ஆர்னமெண்டல் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டோர் பாம்ஸ்.
நம்ம டேபிள்லாம் வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஹைட்டுக்கு போகாது. ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணி வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ன் ரொம்ப விருப்பம் அப்படின்னா, தெர் ஆர் சம் ஃபர்ன். நம்ம நல்ல பிரைட் இன்டைரக்ட் லைட் வேணும். ரொம்ப சூடு ஹீட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்கள் பால்கனி அப்படி இருக்குன்னா நீங்கள் ஃபர்ன் கூட வளர்க்கலாம். தட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் ஹவுஸ் பிளான்ட். அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டியான கிரிப்தாந்தஸ், எர்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்டி, வெரி லோ மெயின்டெனன்ஸ். ஸோ இது குட்டி பிளான்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்மால் பாட்டில் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் பெருசாக ஆக வேணால் நீங்கள் பாட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா syngonium. சிங்கோனியமில் நிறைய வெரைட்டி இருக்குது. இட்ஸ் எண்ட்லெஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் எண்ட்லெஸ். அப்போது ஸ்மால் பிளான்ட், மினி வெரைட்டிஸ் வந்து சின்ன பாட்டில், கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான்ட், பெரிய பிளான்ட் வந்து அதுக்கேற்றாப்புல உள்ள பாட் சைஸில் வச்சு வளர்க்கலாம். அண்ட் தென் எல்லாரோட ஃபேவரட் வந்து போத்தோஸ், மணி பிளான்ட் வெரைட்டிஸில் நிறைய இருக்குது. நிறையன்னு சொல்ல மாட்டேன், ஒரு லெஸ் தேன் 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வளர்க்கலாம். அது டேபிள் டாப்பாக கூட சின்ன பாட்டில் வைக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு ஸ்மால் ஸ்டாண்ட் ஸ்டூலில் வச்சுட்டு அதை அப்படி கீழே ட்ரெயில் ஆகிற மாதிரி விடலாம். இட்ஸ் அப் டு யூ, உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். அண்ட் தென் ஸ்பைடர் பிளான்ட், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளாக் சீசி ரொம்ப அட்ராக்டிவ், இட்ஸ் அ கூல் பிளான்ட். அண்ட் தென் aglaonema. aglaonema எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சைனீஸ் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல் கலர்ட் ஃபாலியேஜ், அதோட பேட்டர்ன்ஸ், நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸில் அது வருது. க்ரீன் டு ரெட், பிங்க், ஒயிட். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அதுக்கப்புறமா டிஃபென்பேக்கியா, நான் இது இந்த வீடியோவில் காமிக்கல. ஸோ அது கூட நீங்கள் வளர்க்கலாம். அண்ட் அதர் ஏராய்ட்ஸ் இண்டோரில் philodendrons ஆர் அலோகேஷியா, அது கூட நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் என்ன, உங்களுக்கு ஹியூமிடிட்டி நல்லா இருக்கணும், நல்ல ஸ்பேஷியஸாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், இன்டைரக்ட் லைட் நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ நிறைய பிளான்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். இனி அடுத்த டிப் பார்க்கலாம். இனி இதோட வாட்டரிங், அதாவது தண்ணி விடுறதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி தண்ணி விட வேண்டிய தேவையில்லை. வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ தான் விட வேண்டி வரும். நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மீடியாவை வந்து தொட்டு பார்ப்பேன். நமக்கு அது காஞ்சிருக்கா ஈரமாக இருக்கான்னு தெரிஞ்சிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் இருக்குன்னா நமக்கு விரல் விட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். அதே இது நம்ம பெபிள்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து போக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து ஒரு வீக்லி 2 டைம்ஸ், ஒரு 2 நாள் இடைவெளி விட்டு இல்லை ஒரு 3 நாள் இடைவெளி விட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நிறைய விட வேண்டாம். இப்போ இந்த பிளான்ட்டுக்கெலாம் ஒரு 50 ml தண்ணி போதும், இல்லை ஒரு 25 ml தண்ணி போதும் விடும்போது. கொஞ்சமாக தான் விடுவேன். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குன்னா அது ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி தண்ணி விட்டுட்டு கீழே ட்ரே இருக்கும்ல அதில் தண்ணி கலெக்ட் ஆகிரும். அண்டு அடுத்து எப்போ காயுதோ அப்போது நீங்கள் விட்டால் போதும். ஸோ அப்படி விடுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வேண்டி வரும். நான் வந்து இன்டர்மிட்டண்ட்டாக ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ தண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிஸ் பண்ணி விடுவேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ எது முடியுதோ அந்த பேட்டர்னை ருட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளவுதான். இனி இதோட ஃபெர்டிலைசிங் பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய பழைய பிளான்ஸ் நான் கழிஞ்ச வருஷம் ஒரு 8 months 9 months எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, இதெல்லாம் ரொம்ப பழைய பிளான்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு தடவை அமினோமார் இல்லை அமினோ ஃபுல்வத், அதை வீக் ட்ரென்ச், அதாவது 1 ml 1 லிட்டர் அந்த ரேஷியோவில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளான்ஸுக்கும் கொடுப்பேன். இப்போ நடுற பிளான்ஸில் எல்லாம் அந்த ஆர்கானிக் ஸ்லோ ரிலீஸ் கிரானியூல்ஸ் இருக்குல்ல, நான் அந்த வீடியோவில் காமிச்சேன், அது போட்டு விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்லோ ரிலீஸ் போட்டு இல்லை காம்போஸ்ட் ஏதாவது ஒன்று போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு லிக்விட் ஃபீடு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸ்பெஷலி இண்டோரில் வச்சு வளர்க்குற பிளான்ட்ஸுக்கு வந்து ஹோம்மேட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இல்லை நம்ம அந்த மஸ்டர்ட் கேக், கிரவுண்ட்நட் கேக், இந்த மாதிரி இதெல்லாம் ஊற வச்சு எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது வேப்பம் பிண்ணாக்கு இது எதுவுமே போட வேண்டாம். இது எல்லாமே வந்து சாயில்லெஸ் மீடியாவில் நம்ம வளர்க்குற ரோஸ். we don't want to invent an unnecessary pest or insects in our media. மீடியா எப்போவுமே க்ளீனாக நல்லா வெல் ஏரேட்டட் அழகாக இருக்கும். ஸோ கீப் இட் லைட் அண்ட் நைஸ். சிம்பிளாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட் நீங்கள் கொடுத்தா போதும்.
இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலுமே, பால்கனியில் வச்சு வளர்த்தாலுமே லீஃப்லலாம் டஸ்ட் வரும், வலை பிடிக்கும், அழுக்காகும். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ ஒரு மிஸ்ட் பண்ணி விடுறது நல்லது. ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ப்ளெயின் வாட்டர் வச்சு மிஸ்ட் பண்ணி விடுறது நல்லது. நிறைய நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா வீட்டுக்குள்ளால் அங்கங்கே தண்ணி ஆகும். விண்டோ பக்கத்தில் இருக்குன்னா உடனே ட்ரை ஆயிரும். லைட் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அப்போ எல்லாம் க்ளீன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில் கொண்டு வந்து நல்ல ஸ்ப்ரே பண்ணி ஷவரிங் மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். லீஃபெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆயிரும். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெளில வச்சுட்டு மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஸ்பாட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் பார்த்தோன்னா இலைகள் சில டைம் இந்த மாதிரி காஞ்ச மாதிரியோ இல்லை அழுகின மாதிரியோ இருக்கும். ஒன்று ஓவர் வாட்டர்னால் அழுகலாம், இல்லை ஹீட் ஹார்ஷ் சன்லைட்னால இந்த மாதிரி பேர்ன் ஆகலாம். வாட்டர் இல்லாமல் இருந்தால் கூட இப்படி ஆகும். ஸோ நான் இல்லாமல் இருந்தப்போ தண்ணி விட மறந்துட்டாங்க. அப்போது அதோட 2 லீஃப் டிப்பெல்லாம் பேர்ன் ஆகிருக்கு. புது க்ரோத் இஸ் நைஸ். இதே பிளான்ட் பக்கத்தில் இருந்த இன்னொரு பிளான்ட் தான் இது. 2லேயுமே ஒரே சிம்டம் தான். பிளான்ட் இஸ் ஓகேனா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சன்லைட்லாம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிக்கணும், அதுக்கேற்றாப்புல ஹேண்டில் பண்ணணும். வேறு பிரச்சனை எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா சில டைம் உங்கள் பிளான்ட் அன்ஹெல்த்தியாவோ வாடின மாதிரியோ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அப்பப்போ நீங்கள் இதை வெளியில் கொண்டு வைக்கிறது நல்லது. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த பிளான்ட்டுக்கு வந்து அவுட் சைடு எக்ஸ்போஷர் ஓப்பனில் நம்ம கொண்டு வச்சுட்டு மறுபடியும் 1 or 2 days கழித்து உள்ளால் கொண்டு வைக்கலாம். ஸோ நான் அப்பப்போ ரொட்டேஷனில் பிளான்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வளரும். அதோட க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிபெண்டிங் ஆன் த பிளான்ட் ஹேபிட். இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறப்ப நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து வாட்டரிங் அண்ட் பாட்டிங் மீடியா. அதனால் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரியே தண்ணியெல்லாம் விட்டீங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் பிளான்ட் வாடாமல் இருந்தாலும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வெளியில் கொண்டு வச்சு மறுபடியும் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளால் ஷிஃப்ட் பண்ணுறது இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். என்னோட இந்த 10 months எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பிளான்ட்ஸ் வளர்த்தப்போ பெஸ்ட் ப்ராப்ளம் வந்ததில்லை. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது மீலி பக்ஸோ இல்லை எப்படியோ பிளான்ட்டுக்கு வந்துடுச்சு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் நீம் ஆயில், அதாவது ஒரு 1 ml, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், குட் குவாலிட்டி கோல்ட் ப்ரெஸ் நீம் ஆயில் 1 ml 1 liter வாட்டரில், அது கூட 1 ml வெட்டிங் ஏஜென்ட் லிக்விட் சோப் ஏதாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லும் வெளியில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளால் கொண்டு வச்சுக்கலாம். அகேன் நோ பிக் டீல், சிம்பிள் பெஸ்டிசைட் ஆப்ஷன் தான், வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. என்னோடய கார்டனில் நான் வளர்க்குற இந்த மாதிரி ஆர்னமெண்டல் இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து ப்ராப்பகேட் பண்ணுறப்ப கட்டிங்ஸோ இல்லை ஸ்மால் பேபி பிளான்ட்ஸ் எடுத்து நான் செப்பரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அப்போ அந்த பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போஸ்ட்டு வந்து அந்த சேல் போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் தான் போடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அப்போது ஏதாவது போஸ்ட் போடும்போது உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா. அப்போது இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.